அனைவருக்கும் வணக்கம். மூத்தோர் சொல் அமைப்பை பற்றி நான் உங்களிடம் ஏற்கனவே பேசியிருந்தேன். நான் பிரான்ஸ் நாட்டில் முதல் முறையாக ஒரு மூத்தோர் என்ற 65 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்காக ஒரு குழுமம் நாங்கள் உருவாக்கினாங்க என்று சொல்லி அசோசியேஷன் ஃப்ரம் தமிழ் கரியர் சூசன் என்று சொல்லி கரியர் சூசனில் இருக்கிற அசோசியேஷன் அந்த இதை பொறுப்பெடுத்து செய்யுதுன்னு சொல்லி அவர்களிடம் நான் ஒவ்வொருவராக கேட்டேன், உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குது, சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றலாம், பெரும் ஆசைகளை நிறைவேற்ற முடியாது, ஆனால் சின்ன சின்ன ஆசைகளை எங்களால் கட்டாயம் நிறைவேற்றலாம், கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கினால் அவர்களுக்காக அந்த நேரத்தை செலவழிச்சோம் என்று சொன்னால் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றலாம் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு உறுப்பினராக இருப்பவர் தமிழ்கிழவன் ஐயா, யூடியூப்பர் நடத்துகிற தமிழ்கிழவன் ஐயா மிக அழகாக இந்த அமைப்பில் வந்து தன்னை இணைச்சு கொண்டு தன்னுடைய துணைவியாரையும் கொண்டு வந்து இணைச்சு விட்டுட்டு அந்த குழுவில் தானும் ஒரு உறுப்பினராகவே அவர் செயல்பட்டார். மிக அழகான ஒரு குழு தான் இந்த குழு, நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும். மிக அழகாக இளைஞர்கள் போல செயல்படுற ஒரு குழு தான். சரி பாதியாக பெண்களும் ஆண்களும் இருக்கிறோம். ஆண்கள் மட்டுமே இணைந்த குழு அல்லாமல் பெண்கள் ஆண்கள் என்ற இருவரும் இணைந்த குழுவாகத்தான் இந்த குழு இருக்குது. அப்போ தமிழ்கிழவன் ஐயா சொன்னார், எனக்கு பொங்கல் செய்யணுமென்ற ஆசை, தைத்திருநாளை பெருசாக கொண்டாடணுமென்ற ஆசை, பெரிய ஹோல் எடுத்து நாங்கள்லாம் செய்யணுமென்ற ஆசை. இப்போ ஹோல் எடுக்கிற வசதி எங்கள்கிட்ட இல்லை, ஏனென்றால் இந்த குழு தொடங்கினது இப்போ தான். எடுத்தெடுப்பில் செலவுகள் செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை கையில். அப்போ நாங்கள் சொன்னோம், இப்போதைக்கு அதை செய்ய முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஒருவர் மனம் வந்து தன்னுடைய வீட்டு தோட்டத்தை நான் தாரன், நீங்கள் அங்கே வந்து பொங்கலாம் என்று சொன்னார். அவர்தான் திருவாளர் ராசலிங்கம் அண்ணா. ராசியில் இருக்கிற ராசலிங்கம் அண்ணா தன்னுடைய வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு ஒரு டென்ட் அடித்து பொங்கல் செய்கிறதுக்கான இடவசதி எல்லாம் செய்து தாரணுண்டு மனமும் வந்து முன்னுக்கு வந்தார். அவருடைய வீட்டு தோட்டத்தில் நாங்கள் பொங்கல் பொங்குறதுக்காக தயார்கள் செய்ய போகிறோம். என்ன மாதிரி நடந்ததுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 மாதம் ஒழுங்குபடுத்தல். எப்படி ஒழுங்குபடுத்தினோம் நாங்கள்? ஏற்கனவே அந்த பழமையான வீடுகள் அதுகள் அமைக்கப்பட்டிருந்தது வேறு ஒரு விடயத்துக்காக. அதை எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாத்து இந்த வீட்டு தோட்டங்கள் எல்லாம் பூஞ்செடிகள் நடத்துக்காக தான் தமிழாக்கள் நாங்கள் வாங்குறாங்க. எங்களுக்கு பூஞ்செடிகள், கன்றுகள், மரக்கன்றுகள், பழங்கன்றுகள் வைக்கிறேன்டா சிட்டியான விருப்பம். அப்போ அந்த வகையில் தான் ராசலிங்க அண்ணாவும் அவருடைய துணைவியாரும் அந்த வீட்டை ஆசையாக வாங்கியிருக்கணும். மிகப்பெரிய தோட்டம், கிட்டத்தட்ட 500 மெட்கரை ஏதோன்னு சொன்னவர், மிகப்பெரிய தோட்டம். அந்த தோட்டத்தை முழுவதுமாக எங்களுக்கு ஒதுக்கி தந்து அதுக்குள்ளே டென்ட் அடித்து, அவரும் சேர்ந்து டென்ட் அடித்து நிலத்துக்கு சீமெந்து போட்டு அழகாக அந்த இடத்த ஒதுக்கி தந்து கிட்டத்தட்ட 30 உறுப்பினர்கள் சேர்ந்து அந்த நிகழ்வை நாங்கள் செய்தோம். மூத்தோர் பொங்கல் முதல் முறையாக டிரான்சி மண்ணில் ராசலிங்கம் அண்ணா அவருடைய மனம்தான், அந்த அழகான மனம் கொடுத்த ஒரு இடம் எங்களுக்கு. அது அவருடைய நிலத்தில், அவருடைய தோட்டத்தில் அழகாக நாங்கள் ஒரு பொங்கல் விழா கொண்டாடினோம். இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் எல்லாம் மிக உற்சாகமாக, சுறுசுறுப்பாக, ஆளும் பேருமாக சேர்ந்து செய்கிறேன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆளும் பேருமாக தான் அந்த பொங்கல் விழா நடந்தது. ஒருவர் வந்து மோதகம் செய்து கொண்டு வந்தார், ராசலிங்க துணைவியார் வடை சுட்டு தந்தார், இன்னொருவர் முறுக்கு சுட்டு வந்தார், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் என்று சொல்லி, பிறகு சம்பளம் ஒருவர் அரைச்சு கொண்டு வந்தார், பிறகு சுட சுட எங்களுக்கு ராசலிங்க அண்ணா பக்கத்தில் அருகில் இந்த பேக்கரியில் வந்து பான் வாங்கி தந்து சம்பலும் பானும் டீயும் மட்டும் வச்சு தந்தார். அப்படி அழகாக அந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தது. வந்திருந்தவர்கள் குளிரும் என்று பார்க்காமல் பண்பாட்டு ஆடையோட வந்ததோடு அந்த டென்ட்டுக்குள்ளே நாங்கள் ஹீட்டர் போட்டாலும் ஆனால் குளிர் தாராளமாக நின்றது. எங்களுக்கு தெரியும் பிரான்ஸ் நாட்டில் இப்போ குளிர்காலம், குளிர் தாராளமாக நின்றது. ஆனால் இந்த இயற்கை எண்ணமோ அழகாக எங்களுக்கு விட்டு தந்திருந்தது. மழை பெய்யலை, மழை இருக்கு என்று சொல்லி போட்டிருந்தது, 20 வீதம் மழை இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தது. அப்போ நாங்கள் நினைச்சோம் கொஞ்சம் துளி மழையாவது தூவும் என்று பார்த்தால் கோலமெல்லாம் நிலத்தில் போட்டாச்சு, மழை பெய்யவே இல்லை. நாங்கள் அன்று இரவு வரைக்கும் மழை பெய்யவே இல்லை. அந்த இயற்கைக்கு தான் நன்றி சொல்லணும். அழகான ஒரு நிகழ்வு. ஒரு குடும்பத்தில் இந்த கூட்டு குடும்பமாக பொங்கல் செய்யணும்னு எனக்கு பல கால ஆசை. இந்த இலங்கையில் நாங்கள் பொங்கல் செய்தாலும் எங்களுடைய குடும்பத்தோடையே நாங்கள் அந்த பொங்கலை நிறுத்திக்கொள்வோம். ஆனால் நாங்கள் இலங்கையில் கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க. அண்ணா குடும்பம், அக்கா குடும்பம் எல்லாரும் சேர்ந்து தான் பொங்கல் கொண்டாடினாங்க. ஆனால் இந்த மூத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னுடைய குழந்தைகள் ராசலிங்க அண்ணா இன்னும் அழகான மனிதர்கள் எல்லாம் இணைந்து இந்த பொங்கலை கொண்டாடினோம். அந்த பொங்கல் காட்சி தான் நீங்கள் பார்க்க போறீங்க. கண்டு மகிழுங்கோ. இன்னொரு மூத்தோர் நிகழ்வுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் பிரியாளவர். நன்றி, வணக்கம். தமிழருடைய பண்பாட்டுப்படி ஒரு நிகழ்வு தொடங்கும் பொழுது மங்களகரமாக தொடங்குறது வழக்கம். அதே போல இந்த பொங்கல் விழாவையும் மங்களகரமாக தொடங்க வேண்டும் என்றதுக்காகவும் ஒரு ஆரவாரமான ஒரு நிகழ்வா இருக்க வேண்டும் என்றதுக்காகவும் பூக்கோளம் போடுவோம் என்று முடிவெடுத்தோம். அதே போல எங்களுக்கு வீட்டு வசதி சிறந்த அந்த அண்ணா வீட்டுல நல்ல தாராளமா இடமும் இருந்தது. சின்ன கோலம் போடுறதா முடிவெடுத்து பிறகு நேரம் செல்ல செல்ல நாங்கள் அந்த கோலத்தை பெரிய கோலம் ஆக்கிட்டோம். இதுல இன்னொரு அழகு என்று சொன்னால், கோலத்தை நான் தான் போடுறதாக பொறுப்பெடுத்திருந்தேன். நான்
ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாருமே மூத்தோர். இன்னொரு சகோதரி இருந்தவ கிட்டத்தட்ட அவ என்னுடைய வயதுக்காரிதான். அந்த சகோதரியும் எனக்கு உதவி செய்ய, மூத்தோர் உறுப்பினர்களா இருக்கிற 50 வயசுக்கு மேற்பட்டாக்கள், 60 வயசுக்கு மேற்பட்டாக்கள் எல்லாருமே தாங்களும் ஓடி வந்து கோலத்துக்கு வர்ணங்கள் போட முயற்சி செய்துச்சினோம். இப்ப சின்ன கோலமா இருந்தால் அது வேகமா முடிஞ்சிரும் என்ற காரணத்தால நாங்கள் அந்த கோலத்தை வர வர பெருசாக்கி ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கோலமாகவே ஆக்கிட்டோம். அந்த கோலத்துக்கு வர்ணம் தீட்டுறதுலேயே எங்களுடைய நேரம் தாராளமா போய்கொண்டிருந்துச்சு. ஒரு விழாண்டு சொன்னால் எல்லாரும் கையை கட்டி கொண்டு நிற்காமல் ஆளும் பேருமா சேர்ந்து செய்யறதுன்னு சொல்லுவினம். அதே போல பூக்கோலத்தை பெண்கள் போட்டு கொண்டிருக்க பொங்கலுக்கான கோலம் என்று சொல்லுவினம். அதை உலக்க கோலம் அண்டுவினம் அல்லது பொங்கல் கோலம் அண்டுவினம். எப்பொழுதுமே எங்களுடைய நாட்டில, ஈழத்துல, அதுவும் நான் வளர்ந்த யாழ்ப்பாணத்துல ஆண்கள் தான் அந்த உலக்க கோலத்தை போடுவினம். ஆண்கள் தான் பொங்கலும் பொங்குவினம். ஏனென்று சொன்னால் பொங்கல் உழவர் தினம் என்றதால, ஆண்கள் தான் விவசாயிகளாக வேலை செய்யறதால ஆண்களுக்குரியதாகவே அந்த பொங்கலை செய்வினம். அப்ப அந்த கோலம் போடுறதுல இருந்து பொங்கலை செய்து முடிக்கும் வரைக்குமே ஆண்கள் தான் முக்கியத்துவம் வகிக்கிறதால, இங்கேயும் பிரான்ஸ் நாட்டிலையும் மூத்தோர் சொல் பொங்கலையும் பொங்கல் விடயத்தை ஆண்களும் மற்ற ஏனைய விடயங்களை பெண்களுமாக நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். பூக்கோளம் அழகாக பூத்து கொண்டு வர தொடங்கிச்சு. அங்கால பொங்கலுக்கான ஏற்பாடும் ஆண்கள் சேர்ந்து மிக அழகாக செய்து கொண்டு வந்துச்சுன. இந்த காணொளியை பார்வையிட்டு கொண்டிருக்கிறவங்களோட மனதில் ஒரு விடயம் தோன்றியிருக்கும். கட்டாயம் அந்த கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கும். கலாச்சாரம், மரபு, பண்பாடு என்று பேசி கொண்டிருக்கிற பொங்கல் விழாவை கொண்டாடுகினம் என்று சொல்லி கொண்டிருக்கிற இவர்கள் எப்படி காலில சப்பாத்து அணிஞ்சு இந்த பொங்கல் விழாவை செய்யலாம் என்ற ஒரு கோபம் உங்களுக்குள்ள எழலாம். பிரான்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும், அல்லது ஐரோப்பிய நாட்டை பொறுத்த வரைக்கும், அல்லது அமெரிக்க ஐரோப்பா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் என்றது மிக குளிர்காலம். இது குளிர்கால பகுதி. இந்த குளிர்கால பகுதியில எங்களால வெறுங்காலோட வீட்டுக்குள்ளேயே நிக்க முடியாத ஒரு சூழல். ஹீட்டர் போட்டிருந்தா கூட காலுக்கு செருப்பணிந்து தான் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே நிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படி இருக்கேக்க முத்தத்துல நாங்கள் பொங்கல் பொங்குறோம். எல்லாருமே வயதான ஆக்கள். வயதானாக்களோ இளமையான ஆக்களோ வெறுங்காலோட இந்த முத்தத்துல 2 நிமிடம் நின்றாலே காலுக்குள்ளால குளிரேறி அப்படியே இதயத்தை தாக்கி எலும்புகளை பாதிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நாங்கள் மயக்கம் போட்டு விழுந்து உடல் நலம் கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொங்கல் முக்கியம்தான், ஆனால் எங்களுடைய உடல் நலமும் முக்கியம்தான். அதிலும் மூத்தோரா இருக்கிற உறுப்பினர்களுடைய உடல் நலம் கட்டாயமாக பேணி காப்பாற்ற வேண்டிய ஒரு விடயமா இருக்குது. வயதானவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்காக இந்த பொங்கலை செய்கிறார்கள், ஆனாலும் உடல் நலம் முக்கியமா இருக்குது. இந்த நாள், இந்த பொங்கல் செய்த இந்த நாள் மிக குளிர்மையான நாளா இருந்தது. மழை பெய்யும் என்று சொல்லி இருந்தது. முதல் நாள் இந்த முத்தம் எல்லாம் மழை பெஞ்சு நனைஞ்சு இந்த வீட்டுக்காரர் என்ன செய்து விட்டார், எங்களுக்கு நனைஞ்ச பகுதிக்குள்ள கால் வைக்க கூடாது, அது சேரா இருக்குன்னு சொல்லி போட்டு அதுக்கு மேல காப்பெட் விரிச்சு விட்டுருந்தவர். அதுதான் இந்த பச்சை நிற காப்பெட்டா இருக்குது. பாருங்க, எல்லாருமே சப்பாத்து போட்டு, ஜக்கெட் போட்டு, தலையில தொப்பி போட்டு, கழுத்துல துண்டு போட்டு என்று சொல்லி இந்த குளிர்ல இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் நிறைய ஆடைகள் அணிஞ்சு கொண்டுதான் நினைக்கிறோம். ஆசை ஒரு பக்கம், குளிர் ஒரு பக்கம், ரெண்டையும் நாங்கள் சமாளிக்க வேண்டிய கட்டாயம். அதனால நாங்கள் சப்பாத்து போட்டு பொங்கல் செய்யறது தவறு என்று சொல்றவர்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஆனால் புரிந்து கொள்ளுங்கோ, விளங்கி கொள்ளுங்கோன்ற வேண்டுதலை தான் நான் வைப்பேன். எங்களுடைய நாட்டு பண்பாடு சப்பாத்தும் செருப்பும் போடாமல் செய்யற விடயம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய நாட்டு காலநிலை அதுக்கேற்ற மாதிரி அமைந்திருக்குது. இந்த நாட்டு காலநிலை தேவாலயங்களுக்குள்ள கூட சப்பாத்தையும் ஹோட்டையும் போட்டுக்கொண்டுதான் போகணும் என்ற ஒரு கட்டாயம். அது கட்டாயம் அல்ல. ஆனால் நாங்கள் சப்பாத்தையும் ஹோட்டையும் கரட்டி போட்டு தேவாலயத்துக்குள்ள போனால் குளிர்ல இறைவனை நினைக்க மாட்டோம், எப்படா வீடு போய் சேருவோம் என்ற எண்ணம் தான் மனசுல தோன்றும். ஆகவே ஊருக்கு ஒத்த வாழ்க்கை என்ற மாதிரி இந்த நாட்டில குளிர் அதிகம். ஆகவே பொங்கல் நாங்கள் எங்களுடைய மரபுப்படி செய்ய வேணும் என்றாலும் எங்களுடைய உடல் நலத்தையும் பேணி காக்க வேண்டும் என்ற கட்டாயத்துல தான் நாங்க எல்லாரும் சப்பாத்து போட்டிருக்கிறோம்,
என்றதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இதோ பொங்கலுக்கான தயார் நிலை, கோலம் போட்டாச்சு. இலங்கை பொங்கல் ஒன்று பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்குது. இங்கே மாக்கோளம் ரெடியாகி கொண்டிருக்கு. முடிஞ்சிட்டு அதை அழகுபடுத்தப்படுது, அழகு நிலைக்கு கொண்டு வருது. மாக்கோளத்தை அழகு நிலைப்படுத்தப்படுது. அங்கால மற்ற விடயங்களுக்கு தயார் நிலை நடந்துகிட்ருக்குது. பொங்கலுக்கான சர்க்கரை, வடை, மோதகம் போன்ற விடயங்களுக்கான இது நடந்துகிட்ருக்கு. விபூதி சந்தனம் எல்லாம் வச்சு ரெண்டு பானை என்னத்துக்கு கண்டு யோசிப்பீங்கள். ரெண்டு பானை, ஒன்று வெண்பொங்கல், ஒன்று சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் சாப்பிட ஆசையாக இருக்கின்றால் வடை மோதகத்தோட ஓடி வாங்கோ இந்த இடத்துக்கு. இதோ பொங்கலுக்கு தயார் நிலையாக தண்ணி விடப்படுது. ரவி எண்ணெய் ஓகே. எங்கட ஊர் இல்ல பாலமேச்சேரிக்க பொங்கல் ஒரு பக்கம் பூக்கோளம் ஆரவாரமாக போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பொங்கலுக்கான ஏற்பாடுகளை ஆண்கள் அதிவேகமாக ஆர்ப்பாட்டமாக செய்து கொண்டிருக்க பொங்கல் அழகாக தொடங்கி வைக்கப்பட்டது. 2 பானைகள் வைத்து வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் என்று சொல்லி இந்த பொங்கல் விழா ஆரம்பமானது. இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்து உதவிய அண்ணன் அவர்கள் பொங்கலுக்கான தோரணம், மாவிலை, கரும்பு இப்படி நிறைய விடயங்களை எங்களுக்காக சேகரித்து வச்சிருந்தார். கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேல அவர் இதற்கான ஏற்பாடை செய்திருந்தார். ஒவ்வொரு நாளும் தொலைபேசி அழைப்பார். தங்கச்சி நான் இது எடுத்துட்டேன், தங்கச்சி நான் அது வாங்கிட்டேன், தங்கச்சி நீங்க இது வாங்குங்கோ, இது செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி தான் அவர் செய்திருந்தார். 100 வருஷத்துக்கு எல்லாம் சேர்ந்து பொங்கணும் நினைச்சு கொண்டு 100 வருஷம் கஷ்டம். 175 பொங்கல் செய்யறதுக்கு கஷ்டம். ஒரு சிறிய 2 இதுக்கு வைக்கலாமா? 10 பேர் இருந்தால் என்ன, 10,000 பேர் இருந்தால் என்ன, திருவிழா என்பது திருவிழா தானே. ஆகவே இந்த மூத்தோர் சொல் பொங்கல் எங்களுக்கு ஒரு திருவிழாவாகத்தான் அமைந்தது என்று சொல்லலாம். வயது வித்தியாசம் இல்லை, பால் வேறுபாடு இல்லை என்று சொல்லி கலகலப்பாகவும் ஆரவாரமாகவும் இந்த விழாவை தொடங்கினோம். இதுல இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும். இந்த மூத்தோர் சொல் ஆரம்பித்து இது 2வது மாதம் மட்டுமே. ஆகவே இந்த மூத்தோர் சொல்லுக்குள்ள இருக்கிற உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் இல்லாதவர்கள். ஒரு முறை வந்து எங்களுடைய இடத்தில் சந்தித்து பெயர்களை மட்டும் அறிந்து கொண்டு சென்று 2ஆம் முறை சந்திக்கும் நிகழ்வுதான் இந்த நிகழ்வு. யாரையும் யாருக்கும் அறிமுகம் இல்லை. இதுல துணைவர்களோட துணைவிகளோட வந்தவர்களை தவிர பிறரை யாருக்கும் யாரும் அறிமுகம் இல்லை. ஆனாலும் தோழமையோடு ஏற்கனவே பழகியது போலவும் அன்பாகவும் நட்போடையும் அவர்கள் பழகிய விடயம் எனக்கு பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருந்தது. ஒருவரை ஒருவர் தெரியாது, நாங்கள் சிரிக்க மாட்டோம், கதைக்க மாட்டோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், நாங்கள் அப்படித்தான் இங்க பண்பாடு என்ற பல பேருடைய பேச்சுக்கு இவர்களுடைய செயல்பாடு வேறு மாதிரி இருந்தது. நாங்கள் எங்கு சென்றாலும் தமிழர்கள் தோழமையோடுதான் பழகுவோம், அன்போடுதான் பழகுவோம் என்று எடுத்துக்காட்டாக விளங்கியது மிக சிறப்பான விடயமாக இருந்தது. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், பெண்கள் ஆண்களாக இருக்கட்டும், எல்லாருமே தோழமையோட கதைச்சு விளையாடி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி கலகலப்பாக இந்த பொங்கலை செய்தார்கள். பொங்கலுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டு இருக்க வீட்டுக்கார அம்மா வீட்டில் வச்சு வடைய சுட்டுட்டா. ஒரு பாண்டிச்சேரி பெண்மணியும்
இந்த மூத்தோர் சொல் உறுப்பினரா இருக்கிறார். அவர் சாம்பார் வச்சார். தமிழ்நாட்டு முறைப்படி சாம்பார் வச்சார் பெண் பொங்கல் சாப்பிட்றதுக்காக. இப்போ சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார், வடை, முறுக்கு, மோதகம், இப்படி பல பலகாரங்களும் இந்த பொங்கலுக்கு வைக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் கட்டாயம் முக்கனி நாங்கள் வைக்கணும், முக்கனி வேணும் என்று பிடிவாதம் பிடித்து முக்கனியையும் வாங்கி கொண்டார்கள். அதுக்குள்ள ஒருவர் கேட்டார், இளநீர் வைக்கலையோன்னு சொல்லி. இதெல்லாம் இங்க வாங்குறேன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய சொத்தைத்தான் விற்கணும் என்று சொல்லி கேலியும் கிண்டலும் செய்து கொண்டுதான் இந்த விழாவை கொண்டாடினோம். இந்த விழாவை பார்க்கும் பொழுது கும்பம் வைத்திருக்கிறோம், கோலம் போட்டிருக்கிறோம், விபூதி சந்தனம் வைத்திருக்கிறோம். ஆனால் கிறித்தவர்களும் தைப்பொங்கல் கொண்டாடலாம் தானே, அப்ப ஏன் சைவ முறைப்படி செய்யறீங்கள் என்ற ஒரு கேள்வி வரலாம். எனக்கு இந்த கும்பம் வைக்கிறது, கோலம் போடுறதெல்லாம் சைவ முறையா என்று சொல்ல தெரியல. விபூதியை தவிர்த்து குங்குமம் சந்தனம் என்பது ஈழத்துல எல்லாரும் வைக்கிறது. குங்குமம் எங்களுடைய திருமண பெண்களுடைய அடையாளமாகவும், சந்தனம் குளிர்மைக்காகவும் வைக்கிறது. விபூதி என்பது சைவத்துக்குரியது, அது 100% உண்மைதான். ஆனால் இந்த கும்பம் வைத்து கோலம் போட்டதோடு மட்டுமே நாங்கள் நிறுத்தி கொண்டுட்டோம். இது ஒரு தமிழ் பொங்கலாக இருக்கட்டும், இங்க தேவாரம் பாட வேண்டாம், இறைவனை நாங்கள் தமிழ் முறைப்படி கற்பூரம் காட்டி வணங்க வேண்டாம். இது ஒரு தமிழ் பொங்கலாக, பொது பொங்கலாக, மத சார்பற்ற பொங்கலாக அமைய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் இந்த மூத்தோர் உறுப்பினர்களிடம் முன்வைத்தேன். அவர்களும் என்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்து கூறாமல் கட்டாயம் இது ஒரு பொது பொங்கலாக, தமிழர் பொங்கலாக மட்டுமே கொண்டாடுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். அதே போலதான் இந்த விழா எல்லாருமாக ஒரு ஒற்றுமை விழாவாக, ஒரு தமிழருடைய பண்பாட்டை பேணும் விழாவாக மூத்தோர்களால் எடுத்து நடத்தப்பட்டு கொண்டு இருக்குது. அவனை மொத்த படு. ஓகே, கட்டிக்காரர் பாபு. பிடைக்க எனக்கு பிடைக்க தெரியாது. பிடைக்கிறேன் சும்மா அம்மா சேக வாங்கி இப்படி இப்படி ஆட்டுவோம். பத்தியா பிடைச்செடுத்தாச்சு. கோழிக்கு போடுவோம் குருணி. அரிசி பிடைச்சு குருணி எடுத்தாச்சு. இப்ப கோழிக்கு போட போறோம். வாங்க கோழி போடுவோம். எல்லாரும் அரிசி ஒரு பிடி அரிசி போடணும். வேலைக்கு சாப்பிட்டு ரெடியா இருந்தீங்கன்னா பால் போடலாம். கொஞ்சம் அவசரமா சாப்பிடுவோம். பேருந்து அரிசி போட்டப்பறம் ஆறுதலா நீங்க சாப்பிடுவீங்க எல்லாரும். அந்த டைமுக்குலாம் செய்யலாம். அப்ப என்ன கையில ரெடி பண்ணி சாப்பிட்டு கையை கழுவிட்டு இருந்தீங்கன்னா அரிசி போடுவீங்களா எல்லாரும் மஞ்சள் இல்லை. அதான் இலங்கையில கூட இப்ப இப்படி கொண்டா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு தை பிறந்தாச்சு, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். அதே போல பிரான்ஸ் நாட்டில் இன்றைக்கு ஒரு புதுமையான ஒரு புது நிகழ்வு வந்து நடைபெற்று தமிழர்களுக்கான தமிழ் பொங்கல் நிகழ்வை பிரான்ஸ் நாட்டில் முதல் முறையாக மூத்தோர் சொல் என்ற உறுப்பினர்கள் இணைந்து ஒரு அழகான புத்தம் புது பொங்கலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பொங்கலுக்கான செயல்பாடுகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோலம் போட்டு பூக்கோலம் போட்டு முதல் பொங்கலை வரவேற்கிறோம். அதுக்கு பிறகு எனக்கு பின்னுக்கு ஒரு அழகான ஈழத்து பொங்கலை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஒருவருடைய வீடு ராசலிங்கம் அண்ணா என்ற ஒரு அழகான ஒரு அன்பு உள்ள கொண்டவருடைய வீட்டை எங்களுக்காக அவர் அந்த முத்தத்தை அரேஞ்ச் பண்ணி தந்து நாங்கள் அன்றைக்கு பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இலங்கையில எப்படி உலக்க வச்சு கோலம் எல்லாம் போட்டு பொங்கல் செய்வோமோ அதே போல உலக்க வச்சு கோலம் போட்டு அதுக்குள்ள கும்பம் வச்சு பொங்கலை ஆரம்பிச்சிருக்கிறோம். கல் வச்சு அடுப்பு வச்சு மாவிள தோரணங்கள் எல்லாம் அலங்கரிக்க, அதுக்குள்ள மஞ்சள் கிழங்கு இஞ்சி கிழங்கு எல்லாம் எங்களை வரவேற்க, கிடகு வச்ச வேலியோட கிடகு வச்ச வேலியோட விறகு அடுப்போட உரி பானையோட கொட்டில் வீட்டோட வேட்டி சட்டையோட பண்பாட்டு உடையோட கரும்பு மரத்தோட இந்த பொங்கல் சிறப்பாக ஆரம்பிச்சிருக்குது. இந்த பொங்கலை மூத்தோர் சொல் உறுப்பினர்கள் சேர்ந்து முதல் முறையாக நடத்தி கொண்டிருக்கிறோம்.
மூத்தோர் சொல் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இது மிக சமீப காலத்துல ஒன்று இணைக்கப்பட்ட 10 வயசுக்கு மேற்பட்ட பிரான்ஸ் நாட்டில் வாழ்ற தமிழர்களை ஒன்றிணைத்து அவர்களுடைய விருப்பங்களை ஆசைகளை நிறைவேற்றணும் என்ற எண்ணப்பாடோட அவர்கள் மனம் விட்டு தங்களுடைய ஆசைகளையும் தங்களுடைய நண்பர்களோட கதைக்கோணும் பழகணும் என்ற விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இது தொடங்கப்பட்டு இது 2வது மாதம் டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. அதுல ஒருவருடைய ஆசை எங்களுடைய தமிழ்கிழவன் ஐயாவுடைய ஆசை. அவருடைய முதல் ஆசையாக தமிழ் பொங்கல் கொண்டாடணும், தமிழர் திருநாளை கொண்டாடணும், பெரிய நிகழ்வாக கொண்டாடணும். அவர் ஆசைப்பட்டது போல எங்களால் பெரிய கோலெல்லாம் எடுத்து கொண்டாட முடியல. ஆனால் ராசலிங்கன் என்ற ஒரு அன்பான ஒரு எங்களுடைய தமிழர் அவர் தந்த ஒரு வீட்டில் இன்றைக்கு ஈழத்து பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு மண்டபம் எடுத்தால் கூட இப்படி சிறப்பாக அழகாக நாங்கள் கொண்டாடுவோமோ தெரியல. ஆனால் இன்றைக்கு இந்த ஈழத்து பொங்கல் போல நாங்கள் கிடுகு வச்ச வேலி, கொட்டில், தோரணம், மாவிலை எல்லாமே வச்சு இன்றைக்கு இவருடைய இந்த அழகான ஒரு அண்ணனுடைய வீட்டில குடும்பமாக மாமா, மாமி, பாட்டன், பாட்டி, மச்சான், மச்சான் என்று சொல்லி எல்லா உறவுகளும் இணைஞ்சு ஒரு பெரிய குடும்ப பொங்கல் கொண்டாடுறது போல, கூட்டு குடும்ப பொங்கல் கொண்டாடுவது போல இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிக மகிழ்ச்சியா இருக்குது. இந்த நிகழ்வுக்கு வந்த அத்தனை மூத்தோர் சொல் உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். பிரான்ஸ் நாட்டில் கிராமத்து மண் வாசனை வீசுகிற மூத்தோர் பொங்கல் இன்று நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த பொங்கல் விழாவில் கிட்டத்தட்ட 30 மூத்தோர் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு இந்த அழகான பொங்கலை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் இடத்தையும் ஒழுங்கமைப்புகளையும் செய்து தந்த எங்களுடைய ராசலிங்கம் அண்ணா அவர்கள் எனக்கு அருகில் இருக்கிறார். இவர்தான் இந்த பொங்கலுக்கான தன்னுடைய இடத்தையும் வீட்டையும் முத்தத்தையும் இதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் கிட்டத்தட்ட 1 மாதமாக செய்து இந்த அழகான ஒரு மண் வாசனை வீசுற பொங்கலை செய்யறதுக்கான வழியை எங்களுக்கு செய்து வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு அவர் மேற்கொண்டு கதைப்பார். என் இனிய தமிழ் மக்களே, இன்று நாங்கள் பொங்கல் விழா செய்ய நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடியபடியால் நாங்கள் இந்த பொங்கல் விழாவை பிரியாவின் உதவியோடு வந்திருந்த மூதோர் இல்ல மக்களோடும் நாங்கள் இதை கொண்டாடுகிறோம். எல்லோருக்கும் முதல் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அத்துடன் பிரியா கேட்டமைக்காக நான் உடனடியாக இந்த கொட்டு ஸ்ரீலங்கா முறைப்படி ஒரு கொட்டிலையும் போட்டு இந்த மேடையெல்லாம் ஒரே மண்ணாக தான் கிடந்தது முந்தி. நான் உடனடியாக சீமெந்தும் போட்டு இத்தனை பேரையும் செய்யணுமென்று ஒரு டென்ட்டும் காட்டி உங்கள் எல்லோரையும் வரவழைத்து இந்த பொங்கல் விழாவுக்கு பிரியாவுக்கு நல்ல ஒரு உதவி ஒன்று செய்யணுமென்று என்ற மனமாற செய்து நிறைவேற்றி விட்டான். இனி பிரியா பொங்கல் விழாவை கொண்டாடி எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவான். பிரியா இல்லை, இந்த மூத்தோர் உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து ஒரு கூட்டு குடும்ப பொங்கல் விழா தான் நடைபெற்று கொண்டிருக்குது. அத்தனை பேரும் இந்த குளிரை கூட மனசுல எடுத்துக்கொள்ளாமல் பண்பாட்டு ஆடையோட பொங்கல் பானைக்கு அருகில நாங்கள் பொங்கிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு அழகான மண் வாசனை பொங்கல் என்று தான் சொல்லணும். மனசுல ஒரு இன்பத்தை தார ஒரு தை திருநாளா தொடங்கி இருக்குது. நிச்சயமாக இந்த ஆண்டு எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி தந்திருக்கிற ராசலிங்க அண்ணாவுக்கும் இந்த மூத்த உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். வித்தியாசமான பொங்கலா இருந்து இந்த இடத்துல வேற விழாக்களும் செய்யலாமோ? யாராவது விரும்பினால் இதே பொங்கல் விழா செய்கிறோம். பிரான்ஸ் நாட்டில் இருந்து கொண்டு இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லார்ட்டையும் இன்னும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களுடைய வீட்டில் மூத்தவர்கள் இருந்தால் அவர்களையும் இந்த குழுமத்தில் இணைச்சு விடுங்கோ. நிச்சயமாக மகிழ்ச்சியாக தங்களுடைய நாளை அல்லது தங்களுடைய மாதத்தில் ஒரு நாளை கழிப்பார்கள் என்று நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். வயதானவர்கள் மட்டும்தான் இந்த மூத்தோர் சொல்லில் கலந்து கொள்ளணுமா என்று சொன்னால் இல்லை. இந்த மூத்தோர் சொல்லுக்குள்ள கலந்து கொள்றதுக்கு வயது பாகுபாடு இல்லை. மூத்தோருக்குள்ள செல்றதுக்கான ஆயத்த நிலையில நிற்கிற என்னை ஒத்த வயதுக்காரர்கள், என்னை விட இளம் வயதுக்காரர்கள் போன்றவர்களும் இதுல உறுப்பினர்களா இருக்கிறார்கள். எதற்காக அவர்கள் இதுக்குள்ள உறுப்பினர்களா இருக்கிறார்கள்? அவர்கள் வேலைக்கு போகிறார்கள் தானே, அவர்களுக்கு நேரம் போறதுக்கான எல்லா விடயமும் இருக்குத்தானே, பிற எண்ணத்துக்கு இதுக்குள்ள இருக்கிறார்கள் என்ற கேள்வி கேட்பீர்களே. ஆனால் இந்த மூத்தோர்களுக்கு உதவுவதற்கு அவர்கள் இருக்கிறார்கள். எங்கேயாவது நாங்கள் சுற்றுலா போனால் அவர்களுக்கு துணையாக செல்வதற்கும், இந்த மூத்தோர் என்ற ஒரு தனிமைக்குள் அவர்களை விடக்கூடாது, எல்லாரும்
அம்மா அப்பா பிள்ளைகள் போன்று பழக வேண்டும் என்றதுக்காகவும் அவர்கள் இங்கே செல்லும் பொழுது போக்குவரத்து உதவி செய்வதற்காகவும் என்று சொல்லி உதவுவதற்காக அவர்கள் இருக்கிறார்கள். அதோடு மூத்தோர்களோடு பழகும் பொழுது நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் பொழுது எங்களை எப்படி தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை கற்றுக்கொள்ளுவதற்காகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் முறையை கற்றுக்கொள்ளுவதற்காகவும் அத்தோடு எங்களோட வீட்டில் இருக்கிறவர்களை கூட்டி வரும் பொழுது அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றதற்காகவும் என்று சொல்லி பல விடயங்களுக்காக இளம் வயதுக்காரர் அல்லது நடுத்தர வயதுக்காரர் இதுல கலந்து கொள்ளுகினோம். ஆகவே மூத்தோர் சொல்லில கலந்து கொள்ள விருப்பமான ஆக்கள் ஆண் பெண் பாகுபாடு இல்லை, வயது வித்தியாசம் இல்லை என்பதை மனதில் எடுத்துக்கொண்டு நீங்கள் கலந்து கொள்ளுங்க. இலங்கையில கூட விறகு இருக்கோ தெரியாது, எல்லாரும் குக்கர்ல வச்சு பொங்குறதா கேள்விப்பட்ட நான். பாரம்பரியத்தை பேணி காக்கிறவர்கள் மட்டுமே முற்றத்தில் அடுப்பு வைத்து மண்பானையில் பொங்குவதாக கேள்விப்பட்டோம். பிரான்ஸ் நாட்டுல நாங்கள் விறகு வச்சு பொங்கும் பொழுது அந்த விறகு எரிந்து வரும் வாசனையில ஈழத்திலேயே இருந்து நாங்கள் பொங்கல் செய்தது போல ஒரு உணர்வை கொண்டு வந்தது. அதோடு அதை எடுத்து வா, இதை கொண்டு வா, இதை செய்துட்டீங்களா, அதை தயார் பண்ணிட்டீங்களா என்ற அந்த ஆரவார சத்தங்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய ஊர்ல நின்று ஒரு ஊர் பொங்கல் கொண்டாடியது போல உணர்வை கொடுத்தது. இந்த காணொளியில நான் உங்களுக்கு இடக்கிட நாங்கள் பேசிய சின்ன சின்ன விடயங்களை மட்டும் விட்டு வைக்கிறேன். முழுவதுமாக என்னால நாங்கள் அங்கு பேசிய விடயங்களை உங்களுக்கு தர முடியாமல் போயிட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இந்த விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் பாடல் இசைக்கப்பட்டு கொண்டு இருந்தது. அந்த பாடல்கள் அத்தனையும் திரையிசை பாடல்கள். திரையிசை பாடல்களை யூடியூப்ல போட்டால் எங்களுக்கு காப்பிரைட்ஸ் கேட்கும். அதற்காக நாங்கள் கேலி பண்ணின, கிண்டல் அடிச்ச, விளையாடின எல்லா விடயங்களையும் உங்களுக்கு இதுல நான் தர முடியாமல் போயிட்டுது. அதற்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அடுத்த முறை ஒரு காணொளி செய்யும் பொழுது கட்டாயம் இந்த திரையிசை பாடல்கள் இசைக்காத வண்ணம் செய்து அந்த விழாவை அல்லது நிகழ்வை செய்ய முயற்சி செய்கிறோம். மிக அழகான பொங்கலா இந்த பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்குது. தொடர்ந்து பாருங்கோ. இது முதலாவது பாகம்தான். அடுத்த காணொளியில பொங்கல் பொங்கி கதிரவனுக்கு நன்றி கூறுவதற்காக படைச்சு அவருக்கு தமிழ் மொழியில நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து நிகழ்வுகள் பல செய்தோம். ஆகவே பாகம் 2க்காக காத்திருங்கோ. அடுத்த பாகத்துல சந்திப்போம். வந்தாச்சு வந்தாச்சு தை, நம்ம வாழ்வோடு ஒன்றாச்சு தை. வந்தாச்சு வந்தாச்சு தை, நம்ம வாழ்வோடு ஒன்றாச்சு தை. மனசோடு வை, தை பொங்கல மறக்காம வை. நமக்கு கிடைச்ச கொண்டாட்டம் தான் தமிழ் மணக்க மணக்க சந்தோஷம்தான். நமக்கு கிடைச்ச கொண்டாட்டம் தான் தமிழ் மணக்க மணக்க சந்தோஷம்தான். இதுதான் நம்ம அழகு, தை பொங்கலை கொண்டாடி பழகு. இதுதான் நம்ம அழகு, தை பொங்கலை கொண்டாடி பழகு. வண்ண வண்ண கோலத்தோடு பானை எங்கும் பொங்குது பாரு. வண்ண வண்ண கோலத்தோடு பானை எங்கும் பொங்குது பாரு. சந்தோஷம் அள்ளிக்கிட்டு தாறுமாறா துள்ளிக்கிட்டு வந்துருச்சு வந்துருச்சு பொங்கல பொங்கல். பட்டு வேட்டி சேலை கட்டி பசங்க பொண்ணுங்க சுத்தி வர்ற வந்துருச்சு வந்துருச்சு பொங்கல பொங்கல். பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல். வந்தது வந்தது பொங்கலும் வந்தது, கூட்டமா கூடணும் வாடா. சொந்தமும் வந்தது பந்தமும் வந்தது, ஆட்டத்தை போடணும் வாடா. வந்தது வந்தது பொங்கலும் வந்தது, கூட்டமா கூடணும் வாடா. சொந்தமும் வந்தது பந்தமும் வந்தது, ஆட்டத்தை போடணும் வாடா. சந்தோஷம் அள்ளிக்கிட்டு தாறுமாறா துள்ளிக்கிட்டு வந்துருச்சு வந்துருச்சு பொங்கல பொங்கல். பட்டு வேட்டி சேலை கட்டி பசங்க பொண்ணுங்க சுத்தி வர்ற வந்துருச்சு வந்துருச்சு பொங்கல பொங்கல். பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல். வணக்கம் மக்களே, பொங்கல் பொங்கி கொண்டிருக்கிறோம். பிரான்ஸ் நாட்டுல கிராமத்து மண் வாசனையோட கமகமக்கிற ஒரு அற்புதமான சக்கரை பொங்கல் செய்து முடிச்சாச்சு. இனி கதிரவனுக்கு படைக்க வேண்டிய நேரம் தான். பிரான்ஸ் நாட்டுல மூத்தோர் சொல் உறுப்பினர்களால சிறப்பாக
சுவையான நெய் மணக்கிற சக்கரை பொங்கல், மண் வாசனையோட நெய் வாசனையும் கலந்து மணக்கிற ஒரு அற்புதமான சக்கரை பொங்கல் செய்துட்டோம். சாப்பிட்றதுக்கு ஓடி வாங்கோ, சிறப்பான பொங்கல் தயார். ஓடி வாங்கோ, ஓடி வாங்கோ, பொங்கலோ பொங்கல்.